ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து 2017 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ப்ளஸ் லைட்டாக ஹாரர் மாதிரி. ஆனால் ஹாரர்லாம் கிடையாது, செம்ம காமெடியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எண்டிங்கில் ரொம்ப சூப்பராக முடிச்சிருந்தாங்க. இது மாதிரி இருக்க ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த படம் 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பேர் என்னன்னா ஒன் கட் ஆஃப் த டெட் அப்படிங்கிற ஒரு மூவியை பார்த்தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவன் வந்து ஜாம்பி ஆயிட்டாங்க. ஓகேவா? இவன் வந்து ஜாம்பி ஆயிட்டு என்ன பண்றான்னா நேரா அந்த படத்தோட ஹீரோ என்ன கடிக்க போறான். அப்படியே கடிக்க போய்கிட்டே இருக்கான். அவ என்ன பண்றானா, விட்டுடா, வேணாண்டா, சொன்னா கேளுடா, இங்க பாருடா, நினைவுக்கு வா, ஏன் இப்படி என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு கையில ஒரு கோடாலியை வச்சுட்டு அப்படி நின்றுகிட்டே இருக்கா. இங்க பாரு, நினைவுக்கு வா, எந்திரி, முழி அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. சொல்ல அவன் என்ன பண்றான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நேராக சங்க கடிச்சிடறான். கடிச்சு ரத்தத்தை உயிர மாதிரி அப்படியே கடிச்சிட்டு இருக்கான். அவளை அப்படியே ஆடுறா. அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணி நம்மளை காமிக்கிறாங்க. பார்த்தா கட்டுன்னு ஒருத்தன் கத்துறான் பின்னாடி இருந்து. என்னடான்னு பார்த்தா அது ஃபுல்லா படம். எல்லாருமே சுத்தி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை கடிக்கிற மாதிரி போற மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த படம் எடுக்கிற டைரக்டரை காமிக்கிறாங்க. அந்த டைரக்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு இந்த சீன் சுத்தமா பிடிக்கல. ஏற்கனவே அந்த சீன் வந்து 42 தடவை டேக் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த டேக் 42 டேக் எடுத்தாங்க. இன்னும் ஏன்னா ஹீரோயின் ஒழுங்கா நடிக்கல, அவ மூஞ்சில பயமே ஒழுங்கா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டைரக்டர் நேரா போறான். இங்க பாரு, உனக்கு நடிக்க தெரியுமா தெரியாதா, ஏன் இப்படி ஒரு ஒரிஜினலா உனக்கு நடிக்க தெரியாது, உண்மையான ஒரு ஜாம்பி முன்னாடி வந்து இப்படி தானே அழுவியா, பயப்படுவியா அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். போட்டு பயங்கரமா கத்துறான். ரொம்ப கோவக்காரனா இருக்கான். ஏற்கனவே ஷார்ட் டெம்பர், இப்போ ரொம்ப கடுப்பாயிடுறான். இங்கிட்டு பார்த்தா ஹீரோவை போய் திட்டுறான். ஏன்டா நீ ஏன்னா அதுக்கு அவளுக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா நடிங்கடா, ஏன்டா அப்படி இருக்கீங்க, இதுக்கு தான் உங்களுக்கு காசு கொடுத்து நான் கூப்பிட்டுருக்கேனா அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு என்ன பண்றானா, ஷார்ட் டெம்பர் ஆயிடுறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க நம்ம டேரக்டர் இருக்கார்ல, கூட இந்த ஒர்க் பண்றதுல கூட ஒருத்தி இருக்கா. அவ என்ன பண்றானா, டேரக்டரை பார்த்துட்டு இங்க பாரு, நீ ரொம்ப கோவமா இருக்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், போய் டீ ஏதாச்சும் குடிச்சிட்டு வா, கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவனுக்கு கடுப்புல எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சரி வாங்க எல்லாருமே பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கால, அவளும் நான் மேல போறேன் வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ இங்க ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்களா. போய் ஹீரோ போய் கூப்பிடுறான். கூப்பிட்டு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒரிஜினலா வரலன்னு நினைக்கிறேன், ஏன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது, சரி நீ இப்படி நடி, இல்லை நீ அப்படி நடி, கொஞ்சம் ஓகேவா இருக்கும், அப்போ உனக்கே கொஞ்சம் ஓகேவா ஃபீல் ஆகும்ல, நல்லா வரும்ல, நேச்சுரலா வரும்லன்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு வரல, நீ தான் கொஞ்சம் நல்லா பயம் காட்ட, நீ சும்மா நடந்து வர்ற, எனக்கு பயமே வரமாட்டேது எனக்கு நார்மலா, அவர் எப்படி நான் பயப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் வேணா நைட் உங்க வீட்டுக்கு வருவா, நம்ம கொஞ்சம் பேசலாம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, சரி ஓகே வான்னு சொல்லிடுறா. அப்படியே நேரா மேல போறாங்க. போயிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கான்ல, அவன்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேசுறப்போ சொல்றா, ஆமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோடை எல்லாம் செம்மையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கான். சரி இந்த இடத்தை எப்படி பிடிச்சாரு இவரு டேரக்டர், என்ன இவர் இவ்வளவு கோவப்பட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்றா, டேரக்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த படம் எடுக்கிறதுக்காக, அவர் கையில இருக்க எல்லா காசையுமே இதுக்காக போட்டிருக்காரு, அதனாலதான் அவர் ரொம்ப ஆர்வமா அது எப்படியாச்சும் நல்லபடியா எடுத்து முடிக்கணும்னு இருக்காரு, அதனாலதான் ரொம்ப கோவமும் படுறாரு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சேம் டைம் இந்த இடத்துக்கு நிறைய பிளாஷ்பேக்லாம் இருக்கு. அதாவது இந்த இடத்துல தான் வந்து முன்னாடி வார் நடக்கிறப்போ நிறைய சோல்ஜர்ஸ் வச்சு இங்க தான் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாங்க, அதனால இங்க நிறைய மர்மமான விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய பேர் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்றா. இதெல்லாம் கேட்டு ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் லைட்டா அள்ளு விடுது. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நான் போறேன், போயிட்டு நான் நடிச்சு பிராக்டிஸ் பண்ண போறேன், அவர் வரதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நானே ஒரு 2-3 டேக் நடிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போவா. ஹீரோ உடனே பிடிப்பான். இங்க பாரு, பொறுமையா இரு, ரிலாக்ஸா இரு, நீ கூலா இருக்க உனக்கு ஓகேவா இருக்கும், அதுக்கப்புறம் நீயாவே நல்லா நடிப்ப அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். இப்படி உங்க இந்த பேய் இது சம்பந்தமா தானே பேசிட்டு இருந்தாங்க. ஒண்ணு என்ன ஆகுதுன்னா, கதவை யாரோ தட்டுற சவுண்ட் கேக்குது. டிங்குன்னு யாரானு இவங்க எல்லாம் திரும்பி பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா ஒரே சவுண்ட் கேக்குது, ஒருவேளை காத்தா இருக்கும், காத்து தான், யாரும் பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு பேசிட்டு அப்படியே விட்டுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்படியே சம்பந்தமே இல்லாம என்ன பண்றாங்க, உங்க ஹாபிஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க மாத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நார்மலான டாக் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து இது மாதிரி அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும், நிறைய பேர் கத்துக் கொடுக்கணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே எங்க ஹீரோ நான் வந்து எங்க எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, உடனே நீ வந்து பின்னாடி புடி, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி இப்படி தட்டி விடுறாங்க. கையை உடனே முறிக்கிறாங்க. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே ஹீரோக்கு வந்து கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே காமெடியா அந்த சினரியோவே போய்கிட்டு இருக்கு. இப்ப மைக்கு பிடிப்பான் தெரியுமா ஒருத்தன், அதாவது ஏதாவது ஒரு படமே எடுக்கிறாங்க அப்படின்னா சைட்ல ஒருத்தன் மைக்கை பிடிச்சிட்டு இருப்பான், அவங்களோட வாய்ஸ் ஒழுங்கா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மைக்கு பிடிச்சிட்டு இருக்கான்ல, அவன் என்ன பண்றானா, அவன் மைக்கை அப்படியே வெளியே கொண்டுட்டு அப்படியே மைக்கோட சேர்ந்து அவன் நடந்து போய்கிட்டு இருக்கான். கதவை திறந்துட்டு வெளியே போறான். வெளியே போறப்பதான் அந்த இடத்துல இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவன் கண்ணாடி போட்டுட்டு இருப்பான். அவன் என்ன பண்றானா, அப்படியே சீரட் பத்த வச்சு வெளியே நின்றுட்டு இருக்கான். எல்லாருக்குமே பிரேக் தானே. அப்படி பத்த வச்சு நிக்கும் போது தான் பார்த்தா பின்னாடி ஒருத்தன் வர்றாங்க. அவனும் ஜாம்பி மாதிரியே நம்ம ஹீரோ மாதிரி ஜாம்பி மேக்கப் போட்டிருக்கான். வந்து நேரா வந்து என்ன பண்றானா, இந்த கண்ணாடி போட்டிருக்கவன் மேல உழுவுறான். ஏய் என்னடா மேக்கப்லாம் போட்டிருக்க, யாரா நீ புதுசா இருக்க, செமையா போட்டிருக்கேன் மேக்கப், பர்ஃபெக்டா இருக்கு, வேணா நாங்க படம் எடுக்கிறோம், நடிக்க வரியா, சூப்பர் படம் நடி, வந்து நடிச்சுனா காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பேச, அவன் என்ன பண்றான், உடனே அவன் மூஞ்சில ஏதோ எச்சி மாதிரி துப்பிடுறாங்க. துப்புன உடனே அவன் கத்த ஆரம்பிச்சிடறாடே, யாரா நீ என்ன எச்சி துப்புறா அப்படின்னு கத்துன உடனே பாஞ்சு சங்க போட்டு கடிக்க ஆரம்பிச்சிடறான். கடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே உள்ள காமிக்கிறாங்க. 3 பேர் என்னடா சத்தங்கிற மாதிரி பார்க்கும் போது திடீர்னு ஒரு கையை மட்டும் துண்டா வந்து உள்ள விழுதுங்க. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு அள்ளு விட்டு
விட்டுருது. என்னடா கை வந்து விடுது, அது என்ன ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா பாருங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுதுன்னா திடீர்னு அந்த கை அப்படி துண்டா போச்சுல, ஒருத்தன் அந்த கண்ணாடி போட்டான்ல அவன் அப்படியே உள்ள வர்றாங்க. கையே இல்லாம உள்ள வந்து நேரம் நம்ம ஹீரோ மேல விழுந்து அப்படியே செத்து போயிடுறான். உன்னை ஹீரோ பாக்குறான், இவன் என்ன உண்மையாவே செத்துட்டானா? ஆமா, மூச்சு விட மாட்டான், செத்துட்டாங்க இவன் உண்மையா அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அவங்களும் அப்படியே பார்த்து பயந்துகிட்டே இருக்காங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இல்ல இல்ல நடிக்கிறாங்களா, சும்மா பிராங்க் தானே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் திடீர்னு நம்ம ஹீரோயின் வெளியே போய் என்னன்னு பாக்கலான்னு பாக்குறப்போ திடீர்னு அந்த ஜாம்பி ஒருத்தர் இருந்தால அவன் திரும்ப உள்ள வந்துடுறான். உள்ள வந்து நம்ம ஹீரோனை கடிக்க ட்ரை பண்ண உடனே ஹீரோ வந்து அவனை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா கதவை மூடிடுறாங்க. இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க, உண்மையாவே அவன் ஜாம்பி தான் போல, இவனை கடிச்சிட்டா இவனு செத்து போயிட்டான், இப்ப என்ன பண்றது, ஐயோ கை வேற இருக்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கை இல்லாம ஒருத்தன் செத்து போனான் பாத்தீங்களா, அவன் உடனே ஜாம்பி ஆயிடுறான். ஜாம்பி ஆயிட்டு உடனே என்ன பண்றான், அவன் கை யார்கிட்ட இருக்கோ அவங்களை கடிக்க போறான். இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கையை வச்சிருந்தா உடனே ஹீரோயின் தூக்கி போட்டா, உடனே ஹீரோனை கடிக்க போறான். உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட தூக்கி போட உடனே ஹீரோவை கடிக்க போறான். அப்படியே என்ன பண்றான் ஹீரோ உடனே அப்படியே கையை எடுத்துக்கிட்டே ஓடுறாங்க தெரிச்சு. உடனே இவனும் இந்த கண்ணாடி போட்டவனு என்ன பண்றான், ஜாம்பியா மாதிரி அப்படியே பின்னாடி துரத்துக்கிட்டே போவான் பாருங்க. பின் வாசலை திறந்து விட்டு கையை தூக்கி வெளியே போட்டோன்னே இந்த ஜாம்பி வெளியே ஓடிடும். உடனே கதவை மூடிடுவாங்க. ஐயோ நல்ல வேலை ஒரு வழியா அப்படியே இவன் தப்பிச்சாச்சு, என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் உடனே டேரக்டர் அந்த இடத்துக்கு வரான். கேமரா தூக்கிட்டு இப்பதான் நீங்க எல்லாம் சூப்பரா நடிக்கிறீங்க, இப்பதான் ரியலா இருக்கு, ஆமா ரியலா நடந்தா ரியலா தானே நடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் சொல்றான், நீ என்ன லூசாடா, இந்த டைம்ல போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு, இது என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா, படம் எடுக்கிறதுக்கு இதான் நேரமா, அவன் உயிர் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. பரவாயில்ல, எனக்கு எவன் உயிர் போனாலும் பரவாயில்ல, எனக்கு படம் மட்டும் எடுத்தே ஆகணும், நான் நீங்க நடிங்க, நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன், ரியலா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயந்து சும்மா ஓடுறாங்க. என்ன விடு, என்ன வீடியோ எடுக்காத போன்னு சொல்லிட்டு பயந்து ஓட அவன் வந்து ஹீரோயினை துரத்திக்கிட்டே ஓட பின்னாடி அவனை பின்னாடி வந்து என்ன பண்றான், ஹீரோ துரத்திட்டு போறான். ஒரு கட்டத்துல ஹீரோயின் மாட்டிக்கிறான். நல்ல ஹீரோயினை வீடியோ எடுக்கிறானா, உடனே இவன் என்ன பண்றான், வந்து ஏன்டா அறிவு இருக்காடா உனக்கு, இந்த டைம்ல தான் வீடியோ எடுப்பேன்னு போட்டு நம்ம ஹீரோ வந்து டைரக்டரை போட்டு திட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே டைரக்டர் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ சைடுல தள்ளி விட்டுறான். இந்த டைம்ல இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், இங்க பாருங்க நீங்க ஒழுங்கா நடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு நடிக்க தெரியல, ஆனா ஆண்டவனே பார்த்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைச்சிருக்கான், நீங்க இதுல போய் நல்லா மாட்டிக்கோங்க, நான் சூப்பரா வீடியோ எடுக்கிறேன், நமக்கு படமே எடுத்த மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் கடைசியா நம்ம இங்க தப்பிச்சு போறத பத்தி யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் சரியான லூஸ்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ பாத்தீங்கன்னா சைடுல ஒருத்தன் உட்கார்ந்துருக்காங்க. அவன் என்ன பண்றானா, அப்படியே உட்கார்ந்து இவங்க பேசுறத பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே என்ன பண்றான், நான் வந்து வெளியே போறேன், என்ன விடுங்கன்னு சொல்றான். உடனே டேரக்டர் சொல்றான், டேய் இருடா வெளியே போகாதடா, நம்மளாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு அப்புறம் எப்படி படம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு வெளியே போலாம்டா அப்படின்னு சொன்னா, டேய் உர்றா நான் வெளியே போறேன் கதவு திறந்து உடனே ஓடிடுறாங்க. உடனே எல்லாரும் எட்டிட்டு பாக்குறாங்க என்ன ஆச்சுன்னு. உடனே பயங்கரமான சவுண்ட் வருது. ஊன்னு கத்துறான், ஐயோ என்ன ஊடு ஊன்னு கத்துறான். ஜாம்பிட்ட மாட்டிடாம இருக்க ஆளு காலி. இப்ப அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகி பாத்துக்கிட்டே இருக்காங்களா. உடனே என்ன பண்றான் ஹீரோ வந்து அப்படியே பாத்துட்டே இருக்கான். உடனே டைரக்டர் என்ன பண்றான், வெளியே போய் அவனை வீடியோ எடுக்க போறேன், நல்லா மாட்டிருப்பான்னு நினைக்கிறேன், செத்துருப்பான போய் வீடியோ எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனும் வெளியே ஓடிடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோ பயந்து என்ன பண்றாருன்னா கதவை மூடிடுறாரு. இப்போ இவங்களுக்குள்ள அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. ஹீரோ போன் எடுத்துட்டு அப்படியே எல்லாம் செக் பண்றாரு. சிக்னல் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஹீரோயின் பேசுறாங்க, இங்க பாருங்க இந்த என்ன இடம், நீங்க சொன்னது உண்மையா, அப்போ நம்ம இந்த இடத்துல உண்மையாவே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ஜாம்பிஸ்லாம் வந்துருச்சா என்ன, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்க எனக்கும் தெரியாது, இப்படிக்கு இந்த கோடலை நான் எடுத்துக்கிட்டு நம்ம இங்க இருந்து இப்படியே தப்பிச்சு போகணும், அதுதான் நம்மளோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த டைம்ல பின்னாடி சைடுல இருந்து கதவை யாரோ தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம டைரக்டர். அவன் என்ன சொல்றான், எந்த மான்ஸ்டர்ஸும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன், கதவை திறங்கன்னு கத்துறான். உடனே இவங்களும் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே பார்த்தா ஒருத்தன் ஓடி போனான் தெரியுமா, விடுங்கன்னு அவன் ஜாம்பி ஆயிட்டாங்க. நம்ம டைரக்டர் தான் அவனை பிடிச்சிட்டு வந்து என்ன பண்றான்னா உடனே உள்ள விட்டாதானே இவங்க எல்லாம் பயந்து ஓடுவாங்க, நல்லா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு. உள்ள விட்டோன்னே அவன் என்ன பண்றான், ஹீரோயின் மேல பாயிரான், அப்புறம் ஹீரோ மேல பாயிரான். இங்கிட்ட அந்த யாரு நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கால, அவ எப்படியாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா கொல்லான்னு சுத்திக்கிட்டே வந்து கடைசியா ஒரு கட்டத்துல என்ன பண்றா, கழுத்தை விட்டு தலை துண்டா விழுந்துருதுங்க. செம பயமா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், செம காமெடியா இருந்துச்சு பார்க்கவே. அவன் தலையை வெட்டின உடனே என்ன பண்றா, வெட்டின தலையை போட்டு பதக்குன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த டைரக்டர் வா செமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோ பின்னாடி வந்து கட்டி எடுத்து மண்டையிலே ஒரு அடி, என்னடா பைத்தியக்கார பையில இப்படிதான் வீடியோ எடுப்பியா அப்படின்னு. உடனே உங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா இங்க தப்பிச்சு ஓடுறாங்க. வெளியே வந்து தப்பிச்சு ஓடுறப்பதான் என்ன ஆகுது, நேரா கார் ஒண்ணு கிடக்கு இவங்களோட கார். அந்த கார்ல ஏறிடுறாங்க. ஏறினதுக்கு அப்புறம் தான் பார்த்தா அவங்கள்ட்ட கீ இல்ல. கீ யார்ட்ட இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்டிருந்தால அந்த ஜாம்பி இருந்துச்சு. சரியா அந்த டைம் பார்த்தா லெஃப்ட் சைடு அந்த ஜாம்பியும் வந்துருச்சுங்க. வந்த உடனே என்ன ஆகுது, நம்ம டைரக்டர் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள ஓடியாந்துறான். உடனே சைடுல இருக்க கதவையும் ஓபன் பண்ணி விட்டுறோம். அந்த ஜாம்பி உள்ள வர ட்ரை பண்ணுது. நம்ம ஹீரோயின் அந்த ஜாம்பியோட சேர்ந்து வெளியே போய் விழுந்துடுறாங்க. இப்போ என்ன ஆகுது, 2 பேரும் மாத்தி அவன் கடிக்க வர இவங்க அவனை தள்ளி விட அப்படியே உருண்டுகிட்டே கிடக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு கேமராவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கீழே விழுந்தான் கிடக்கு, ஒரு ஆங்கிள் மாதிரி டிஃப்ரெண்டான ஆங்கிள் கிடக்கு. இப்போ என்ன பண்றாங்க, அவனோட பேக்ல தானே கீ இருக்கு, அந்த பேக்கை புடிங்கிட்டு அப்படியே ஓடிடுறாங்க. திருச்சி ஓடுறப்ப என்ன ஆகுது, பின்னாடி அந்த ஜாம்பியும் துரத்தே வர்றான். அவங்களும் என்ன பண்றாங்க, அப்படியே புதருக்குள்ள உளுந்து எந்திரிச்சு ஓடிடுறாங்க. கடைசியில பார்த்தா ஒரு சப்பே மாதிரி கீழே ஒன்று இறங்கி போகுது. அதுல இறங்கி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. நேரா கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். ஆப்போசிட்ல பார்த்தா திடீர்னு இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இன்னொருத்தர் இருந்தான் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஜாம்பி ஒன்று வந்துச்சுல, அந்த ஜாம்பி வந்துருது. அந்த ஜாம்பியை பார்த்த உடனே பயந்து திரும்ப ரிட்டர்ன் போலான்னு பார்த்தா இவன் இருக்கானா. உடனே அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து இவனை அடிச்சு தள்ளி விட்டு உடனே ஹீரோயினை கூப்பிட்டு அப்படின்னு 2 பேரும் ஓடுறாங்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஓடி வர்றப்ப கீழே விழுந்துட்டேன், என் கால் நல்லா சுலுக்கிச்சு,
வலிக்குதுன்னு சொன்னோன்னே இவன் லைட்டா நம்ம ஹீரோயினை ஒன் சைடா தாங்கிக்கிட்டே என்ன பண்றானா ரெண்டு பேருமே ஓடுறாங்க. பின்னாடி அந்த கண்ணாடி போட்டு ஜாம்பி துரத்திக்கிட்டே வருது. அப்படி இருந்தோம் நேரம் என்ன பண்றாங்கன்னா திரும்ப வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே போயிடலாம், வீடுனா அந்த இடத்துக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா கதவை தட்டுறாங்க. உடனே அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன பண்றாங்க கதவை திறந்து விட்டுறா. உடனே எல்லாம் உள்ள வந்துடுறாங்க, கதவை மூடிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாம் ஒரே பயமா இருக்கு, என்ன பண்றது எப்படி தப்பிக்க போறோம்னே தெரியல. இப்பதான் என்ன ஆகுதுன்னா நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் நோட் பண்றா ஹீரோயினோட காலில் வந்து ஏதோ ஒரு காயம் ஒன்று இருக்கு. அது என்ன பைட் மார்க்கா, நீ கடி வாங்கிட்டியா, அப்ப நீங்க இன்ஃபெக்ட் ஆயிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க, அப்படிலாம் இல்ல இது நார்மல் வேற ஏதோ காயம் தான், நமக்கு தெரியாதுல, எனக்கு கடி வாங்கிட்டோம்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியாதுல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது மேக்கப் ஆர்டிஸ்ட் கடுப்பாயிட்டா. ஆஹா இவ கடி வாங்கியிருக்கா, கண்டிப்பா ஜாம்பியா மாறிடுவா, அதுக்கு முன்னாடி இவளை கொன்னுறலாம் அப்படிங்கிற மாதிரி கோடல் எடுத்து கொல்லான்னு வர்றப்போ நம்ம ஹீரோ குறுக்க புழுந்து தடுக்கிறான். இங்க பாருங்க தப்பான முடிவு எடுக்காதீங்க, எதா இருந்தாலுமே பேசி முடிவு எடுத்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்ல கொல்ல வர்றாளா. உடனே இதை பார்த்து ஹீரோயின் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறா ஓடிக்கிறதுக்கா உடனே வெளியே வந்து ஓடுறப்ப பார்த்தா அங்க ரெண்டு ஜாம்பியும் வந்துருது. ஃபர்ஸ்ட் ஒரு ஜாம்பி வந்துருது, இன்னொரு ஜாம்பி வந்துருது. உடனே இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கா பாருங்க, வேகமா வந்து ஒரு ஜாம்பிக்கு கிக்கு, அடுத்த ஜாம்பிக்கு ஒரு மிதி. திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல டைரக்டர் வந்துடுறான். ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு வந்த உடனே அவனுக்கும் ஒரு மிதி, அவனையும் மிதியை போட்டு ஹீரோயின் மேல ஓடிடுறா. யாரு மிதியை போட்டதெல்லாம் வந்து யாருன்னா நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட். அப்படியே மேல வர்றா குடல் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இங்க பாரு உன்னை கொல்றேன்டி இன்னைக்கு நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றா. ஏதோ வெறி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இவளுக்கு. என்ன சம்மந்தமே நம்ம இவ்வளவு போட்டு கொல்ல வர நிக்கிறாள்ல, அப்படியே நேரா கொல்ல வரலான்னு நிக்கிறப்போ சரியா அந்த ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு என்ன பண்றான், எப்படியாவது இதெல்லாம் தடுத்தாகணும் அப்படின்னு இவளை போட்டு தடுக்க ட்ரை பண்றப்போ அவளுக்கு தான் ஏற்கனவே டிஃபென்ஸ் எல்லாம் தெரியுமே. நம்ம ஹீரோ கையை போட்டு முறிக்கிறா, அது எதுன்னு பண்றா. உடனே என்னன்னு தெரியல நம்ம ஹீரோயின் பக்கம் திருப்பிடுறாங்க கேமராவை. நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கா. ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கா. எவ்வளவு நேரம், ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் இல்ல 30 செகண்டுக்கு மேல அவ கத்திக்கிட்டே இருக்கா. அதை மட்டும் தான் காமிச்சிட்டே இருக்காங்க. என்னடா இவ்வளவு நேரம் இதே காமிக்கிறா, திடீர்னு லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கான், அந்த கோடாலை எடுத்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மண்டையிலே போட்டு கொண்டுட்டா. நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்குங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் இன்னும் பயப்படுறாங்க. ஏன் இப்படி பண்ண, அவங்கள்ட்ட சொல்லி பேசியிருக்கலாம்ல, ஏதாவது பேசி தீர்த்திருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ண, என்கிட்ட வராது, எனக்கு ஒன்ன பார்த்தா பயமா இருக்கு, என்னை விட்டு போ, நான் போறேன்னு என்ன பண்றேன்னா கீழே இறங்கி ஓடிடுறாங்க. இறங்கி ஓடி போய் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்கு, அந்த ரூம்குள்ள போய் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. அப்பதான் அவ காலில் பாக்குறா, அவ காலில் இருந்தது பைட் மார்க் கிடையாதுங்க. அது என்ன மார்க்னா இவங்க மூவி எடுக்கிறதுக்காக போட்டிருப்பாங்கல்ல, அது பைட் மார்க் தான், ஆனா ஜஸ்ட் மார்க் தான், உண்மையான கடி கிடையாது. இவங்க மூவி எடுக்கிறதுக்காக போட்ட ஒரு ஸ்டிக்கர். அதையே அப்புறம் தான் நோட் பண்ணிட்டு அதை பிக்கிறா. ஐயோ இதுக்கு தான் இப்ப அவ செத்து போனால லூசுத்தனமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிற மாதிரி இருக்குங்க. என்னடா அது யாரோ வந்து நிக்கிறாங்க அப்படின்னு வாயை மட்டும் எதுவுமே பேசாம இருக்கா. வந்து நிக்கிறாள், அப்படியே பொறுமையா ரிட்டர்ன் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, பொறுமையா எந்திரிச்சு வெளியே வர்றா. வெளியே இன்னொரு கோடாலி ஒன்று இருக்கு, அதை எடுத்து கையில வச்சுக்கிறா, இது எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் அப்படியே பொறுமையா நடந்து மேல போய்கிட்டு இருக்கான். எப்படின்னா ஜாம்பி மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் உடனே மேல ஓடுறாங்க. நில்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேல ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்னடா ஆச்சுன்னு கேட்டே மேல போறாங்க. பார்த்தா அவன் போய் அப்படியே டாப்ல போயிட்டு சும்மா நின்னுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் போய் கூப்பிடுறாங்க, என்னாச்சு அப்படின்னு. பார்த்தா அப்படியே ஜாம்பி ஆயிட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோனை கடிக்க வர்றான். எது ஃபர்ஸ்ட் சீன்ல எப்படி நம்ம ஹீரோவை வந்து ஹீரோயினை கடிக்க வந்தான்ல, நம்ம ஹீரோயின் கூட கோடலை வச்சுட்டு பயந்துட்டே இருந்தாங்களே, அதே மாதிரி நடக்குது. ப்ளீஸ் முழிச்சிடுறா, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி பேச உடனே நான் வந்து இப்படி கொல்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கானா. ஸ்டெக்காய் வர்றான். அப்படியே ஸ்டாப் ஆகி அதை பார்த்துட்டு சரி இதுக்கு மேல பொறுக்க முடியாது பார்த்துக்கிட்டே இருக்கும் போது தான் என்ன ஆகுது, திடீர்னு டேரக்டர் வந்துடுறான். ஆஹா ஆக்ஷன் இப்பதான் செம்மையா இருக்க போது, கொல்லவன அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு வரான் லூஸ்தரமா. உடனே அப்படியே லெஃப்ட் சைடு வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நிப்பாட்டுன்னு சொல்ல அவன் வந்துகிட்டே இருக்கானா. வேற வழி இல்லாம ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெட்டி கொண்டுறாங்க. தலை துண்டா போயிருது. ஓகேவா, அப்படியே ஃபுல் ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த டேரக்டர் வர்றான். ஆஹா செம்மையா இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்கமா, சூப்பர்னு சொன்னோன்னே இவருக்கு கடுப்பாயிருது. ஒன்னால தாண்டா எல்லாமே அப்படின்னு அவனை துரத்திட்டே ஓடுறா. டேரக்டர் போய் ஒரு இடத்துல பட்னி கீழே வந்துருவான் பாருங்க. உடனே இவனும் ஏறி குச்சி என்ன பண்ணுவா, உடனே அவனை போட்டு வெட்டு அப்படியே ரத்தம் பயங்கரமா தெரிக்கும். அவனும் செத்து போயிருவான். வெட்டி அவனை கொண்டுருவாங்க. கொண்டு அப்படியே நிப்பா. இப்போ என்ன பண்றேனே தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வருவாங்க. நடந்து வந்து நேரா ஒரு இடத்துல நிப்பா பாருங்க. அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் ரத்தத்துல யாரோ ஸ்டார் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டாருக்கு நடுவுல நிப்பா. நின்னுகிட்டு அப்படியே மேல பாப்பா. அப்படியே கேமராவை பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்படியே படம் முடிஞ்சு அப்படின்னு போட்டு உடனே படத்தோட பேரை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே லெட்டர்ஸ் படம் முடிஞ்சு அப்படி நேம் மூடும்ல, அது மாதிரி கடைசியா நேம் மூடிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே படத்தை முடிச்சிட்டாங்க. என்னடா படம் அவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சா, இன்னும் அரை மணி நேரத்துல படத்தை முடிச்சிட்டீங்க, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, அந்த 1 மணி நேரம் என்ன கதை வரப்போகுது அப்படின்னு தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப கதை ஃபுல்லாவே என்ன ஆகும்னா மாறும். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம டேரக்டர்னு ஒருத்தனை பேசிட்டு இருந்தோம்ல, அவன் தான் இந்த படத்தோட மெயின் ஹீரோவே. ஆனா அவன் டேரக்டராகவே இருக்கட்டும், அப்பதான் நம்ம குழப்பாது. இப்போ இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா அவன் என்னன்னா ஒரு டிவி ஷோவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் டேரக்டர் தான், நேச்சுரலாகவே அவன் வந்து டேரக்டர் தான், அவன் டேரக்டர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த படத்தில் நடித்த மாதிரி எல்லாம் நடிச்சிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் தான், எல்லாருமே வந்து பயங்கரமாக நடிக்கிற ஒருத்தவங்க தான். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இவன் வந்து சும்மா ஒரு நார்மல் சீரிஸ் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இவனோட டிவி சேனலோட ஓனர் வந்து என்னன்னா இவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நீ இவனு போய் உட்காந்துருக்கான். 2 ஓனர்ஸ் இருக்காங்க, 2 பேர்ட்டையுமே பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு கேட்கறப்பதான் அவங்க சொல்றாங்க, நம்ம இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த புதுசா பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா ஒரு ஹாரர் மூவி மாதிரி எடுக்க போறோம். அது வந்து ஒரு
ஜாம்பி கான்செப்ட்ல உள்ள ஒரு மூவி. அந்த மூவி எடுக்க போறோம், ஆனா நார்மலா எடுக்க போறது கிடையாது, சிங்கிள் டேக்ல மொத்த மூவி எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு இவனுக்கு ஷாக்கு. இன்னும் சிங்கிள் டேக்ல என்ன விளையாடுறீங்களா, பிராங்க் பண்றீங்களா, இல்ல காமெடி பண்றீங்களா, எப்படி சிங்கிள் டேக்ல எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா அதுக்கு தான் நீங்க ஒன் மந்த் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க எல்லாருமே, சிங்கிள் டேக்ல நம்ம மொத்த ஷோவுமே எடுக்க போறோம், ஒரு ஃபுல் மூவி எடுக்க போறோம் சிங்கிள் டேக்ல, அதை லைவ் டெலிகாஸ்டும் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. லைவ் டெலிகாஸ்டா, சும்மா இருங்க, விளையாடாதீங்க, அது ரொம்பவே கஷ்டம், லைவ் டெலிகாஸ்ட் சும்மா கிடையாது, அதுவும் சிங்கிள் டேக்ல எடுத்து பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னோன்னே, உங்களால முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, இது மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனல் எங்கேயே போயிடும், அதுக்கப்புறம் நம்ம தான் டாப்ல இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு, அதாவது ஹீரோ இல்ல சார், டேரக்டர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா டேரக்டர் வந்து அவரோட வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுல பார்த்தா வந்து எப்படி வந்து நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சேனலை யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னா நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் பார்த்துட்டு இருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் வேற யாரும் கிடையாது, நம்ம டேரக்டரோட ஒய்ஃப்ங்க. ஓகேவா? இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ டேரக்டர் வந்து அவரோட வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு இப்படி சும்மா பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது தான் பார்த்தா இவங்களோட பசங்க யாரும் ஒரு பொண்ணு இருக்கா. அவளும் என்னன்னா ஒரு டைரக்ட் பண்ற டீம்ல வந்து அவ ஒரு ஆளா இருக்கா. ஏன்னா நம்ம டேரக்டர் வந்து ஆளை சேர்த்து விட்டு வச்சிருக்காரு. இப்போ அவளும் வந்து ஒரு டைரக்ட் பண்ற டீம்ல வந்து ஒரு ஆளா இருக்காளா. அவ வந்து ஒர்க்குக்கு கிளம்பிட்டா. இப்போ வந்து நம்ம டேரக்டரோட ஒய்ஃப் பேசுறாங்க, சொல்றாங்க, ஏங்க இவ இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்குக்கு போறா, நீங்க எதுக்குமே தொடங்கி போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க, ஏதாச்சும் கோளாறு கொடுத்துட போறா அப்படின்னு சொன்ன உடனே சரி வேற வழி இல்ல போய் தான் ஆகணும் அப்படின்னு என்ன பண்றான்னா நம்ம டேரக்டரும் டிஃபிலாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பாக்குறாரு. அந்த டைரக்ட் பண்ற டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா அதோட ஆடோ ஒன்று சம்திங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு சின்ன பையன் அழுகுறதுக்காக அவன் கண்ணில் வந்து ஏதோ ஸ்ப்ரே சம்திங் அடிச்சு அவன் அழுதுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்ப்ரே அடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம டேரக்டரோட பொண்ணு என்ன பண்றாங்கன்னா குறுக்க பூந்து பயங்கரமா குட்டையை குழப்பிட்டு இருக்கா. அது இதுன்னு பண்ணி அவங்க டைரக்ட் பண்ற டைம் வேஸ்ட் ஆகுது, அவங்களோட ஸ்கிரிப்டை மாத்திக்கிட்டு இருக்கா. அது இதுன்னு பண்றதுனால அந்த டீமுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. இங்க பாரு நீங்க எது கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே டேரக்டர் குறுக்க வந்து திட்டாதீங்க பொண்ணை, மன்னிச்சிருங்க, அவளுக்காக என்ன மன்னிச்சிருங்க, எனக்காக அவளு ஏதோ ஒன்று சொல்லுவாரு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாரு. உடனே அவங்களும் சரி சார் நீங்க கூட்டு போங்க, உங்க பொண்ணுக்கு எங்க டீமுக்கு செட் ஆகல, டீம் கோஆர்டினேஷன் உங்க பொண்ணு கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பொண்ணை வந்து கூட்டு போலான்னு பாக்குறப்ப ஒரு பொண்ணு கடுப்பாயிருவா. நீங்க எதுக்கு போய் சாரி கேட்குறீங்க, போங்க எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருவா. இப்போ வீட்டில் போயிட்டு இருக்கும் போது என்னன்னா டேரக்டா நம்ம பொண்ணு போய் என்ன பண்ணுவானா வேற ஒரு சேனல் மாத்துவா. அதுல ஒரு ஹீரோ ஒருத்தன் வருவான். அந்த ஹீரோ தான் நம்ம பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு வந்து அது ஒரு கிரஷ்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம ஹீரோ அதாவது நம்ம டேரக்டரோட பொண்டாட்டி வந்து டேரக்டர் சொல்லிட்டு இருப்பா, அவளுக்கு இப்போ இவரை தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ இவரை தான் ரொம்ப பார்த்துட்டு இருக்கா, கிரஷா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்கிரிப்ட்லாம் எழுதி ஃபுல்லா வச்சுட்டாரு நம்ம டேரக்டர். இப்போ வந்து அதுக்காக ஆள் செலக்ட் பண்றாரு. அதுல என்ன பண்றாருன்னா தான் பொண்ணுக்கு பிடிச்ச தான் பொண்ணு கிரஷா வச்சிருக்க அந்த ஆக்டரை செலக்ட் பண்றாரு. இப்போ எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அந்த ஃபர்ஸ்ட் சீன் ஒரு சின்ன கொண்டு மூவி மாதிரி எடுத்தாங்கல்ல, அந்த மூவில யாரெல்லாம் நடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. கூட சேர்ந்து பேக்ரவுண்ட்ல நடிப்பாங்க தெரியுமா ஆக்ட்ரஸ், பேக்ரவுண்ட்ல நடிக்கிறவங்க இல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க தெரியுமா. ஒரு ஆக்டிங் ஒரு மூவி எடுக்கிறாங்க, அந்த ஆக்டிங் நடக்குதுன்னா அதுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, ரத்தம் தெளிக்கிறது அது இதுன்னு. அதுக்கெல்லாம் ஃபுல்லா நிறைய பொண்ணுங்க தாங்க எல்லாருமே அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அதை தான் காமிச்சிருப்பாங்க நமக்கு. இதுல எல்லாருமே வந்திருப்பாங்க. உடனே வந்து நம்ம டேரக்டர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு தெரிஞ்ச ஸ்டோரி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ தான் ஒரு மொட்டை தலையன் ஒருத்தன் நான் வெளியே போறேன் அப்படி ஃபர்ஸ்ட் சீன்ல அப்படியே வெளியே ஓடி போயிருவான். பார்த்து ஏதோ கடிச்சு செத்து போயிருவான்ல. அவன் என்ன பண்ணுவானா ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், எனக்கு வந்து ஹார்டான தண்ணி பிடிக்காது, எப்பயுமே நான் அதை குடிக்க மாட்டேன், எனக்கு ஒத்துக்காது, நான் சாஃப்டான தண்ணி தான் குடிப்பேன், அது கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எதுக்காகன்னு சொல்றேன் பின்னாடி. இதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்போ என்னன்னா இது மாதிரி இவன் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கான், எல்லாருமே ஸ்கிரிப்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே எல்லாமே செட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அடுத்தடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க சிங்கிள் டேக்லேயே எடுத்தாகணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே எல்லாமே ட்ரையல் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபுல்லாவே எல்லாமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமா அதுக்கான எஃபர்ட்ஸை போட்டுட்டு இருக்காங்க. இப்படியே எல்லாமே சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்கிரிப்ட் புக்கை வந்து வீட்டில் வச்சிருக்காரு. வீட்டில் வச்சதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், ஹீரோ இல்ல சாரி நம்ம டேரக்டரோட ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க அந்த ஸ்கிரிப்ட் புக்கை பல தடவை படிக்கிறாங்க. அவங்களுக்கு கதை வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு, காமெடியாகவும் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பல தடவை அந்த ஸ்கிரிப்டை வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு மெமரிஸே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேரக்டரோட பொண்ணு வந்து ஸ்கிரிப்ட் புக் எடுத்து பார்க்கறா, நல்லா இருக்குமா அந்த கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளும் படிக்கிறா. இப்போ டேரக்டர் பட்டுன்னு உள்ள வந்ததை பார்த்துட்டு உடனே அப்பா வந்துட்டாரு அப்படின்னு புக்கை போட்டு உடனே கிளம்பிடுறாங்க. இப்போ வந்து அப்பாவுக்கும் ஒரு ஆசை, ஆஹா தான் பொண்ணும் தான் புக்கை படிக்கிறா, அவளுக்கும் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு இருக்கு. இப்போ என்னன்னா ஒரு நாள் பப்ளிக் பிளேஸ்ல வச்சு இவங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ போது என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஜாம்பி ஒருத்தன் வந்தான்ல, அவன் என்ன பண்றான்னா அப்படியே உட்காந்துருக்கான். அவன் அப்பதான் வந்து டேரக்டர் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு சரக்கு அடிச்சாதாங்க தெளிவா இருப்பேன், நானே சரக்கு அடிக்கல அப்படின்னா எனக்கு கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும், ரொம்ப கஷ்டம், சரக்கு எப்பயுமே நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோ டேரக்டருக்கு தெரிஞ்சு போச்சு, அப்போ இவனுக்கு வந்து நடிக்கிற டைம்ல சரக்கு கொடுக்க கூடாது, இல்ல கோளாறு கொடுத்துருவான் அப்படின்னு. அப்போ போது அவனோட ஸ்கிரிப்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா அவனோட பொண்ணு போட்டோ வச்சிருக்கான். இதை நோட் பண்றாரு நம்ம டேரக்டர். ஏன் பொண்ணு போட்டோ வச்சிருக்கீங்கன்னு சொன்னா எப்பயுமே எனக்கு என் பொண்ணை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும், அதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ பார்த்தா நம்ம இவர் யாரு நம்ம ஹீரோ டேரக்டர் இருக்காருல்ல, அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணு போட்டோவெல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருப்பாரு. நல்லா இருக்குல்ல, சின்ன வயசுல எவ்வளோ ஆசாசியாக எடுத்தது, அப்பெல்லாம் என் பொண்ணு கூட எவ்வளோ பாசமாக இருந்தா, இப்போ பாரு பாசமாகவே இருக்க மாட்டா
அப்படிங்கிற மாதிரி காமெடியாக பேசிட்டு அது காமெடியாக இருக்கும் நமக்கு பார்க்க. பட் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டேக்கு வந்தாச்சுங்க, மூவி எடுக்க போகிற டேக்கு வந்தாச்சு. சிங்கிள் டேக்கில் மொத்த மூவி எடுக்க போகிறாங்க. அந்த நாளுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து அந்த பில்டிங்கில் எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூமு. ஏன்னா சும்மா சுத்த முடியாதுல, வெளியெல்லாம் சுற்றினா கேமராவில் சிங்கிள் டேக் தான், கேமராவில் மாட்டிக்கிட்டோன்னா ரொம்ப மோசமாயிரும். ஓகேவா, ஒரே டேக்கில் எடுத்தாகணும். அதுக்காக எல்லாத்தையுமே செட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ எல்லாருமே வந்துடுறாங்க. சரியா ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம பார்த்தா அதே ஸ்பாட்டில் எல்லா ஆக்டர்ஸுமே ரெடி ஆகி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா தண்ணி எல்லாருமே உட்காந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருப்பாங்கல்ல. அந்த டைமில் ஒருத்தர் மொட்டை தாயம் சொன்ன தெரியுமா, ஹார்டான தண்ணி குடிக்க மாட்டான் அப்படின்னு. அவன் என்ன பண்ணிடுவான்னா தெரியாம ஹார்டான தண்ணியை பக்கத்தில் உட்காந்துருந்த ஒருத்தன் வச்சிருந்த தண்ணியை தூக்கி குடிச்சிருவாங்க. குடிச்ச உடனே துப்பிடுவான். உடனே ஐயோ ஏன்டா ஹார்டான தண்ணி எங்கே வச்சேன்னு கேட்டோன்னா நான் தெரியாம வச்சேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவானா. குடிச்ச உடனே அவனுக்கு என்ன ஆகும்னா இந்த சீன்ல காமிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்படியே வயிற்றுலாம் ஒரு மாதிரி கலக்க மாதிரியோ சம்திங் அவனுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், ஐயோ என்னாச்சு தெரியலன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அப்போ தான் சொல்றாங்க ஒரு, அதாவது நம்ம இதுனா சரியா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ரோலில் நடிக்கிறவனு என்ன ஆச்சுன்னா இதாயிடுச்சு, கார் வந்துட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க 2 பேருமே இல்லை, கண்டிப்பாக அவங்க வர்றதுக்கு 2 hours ஆச்சும் ஆகும், நம்ம பேசாமல் இன்னொரு நாள் வந்து இந்த படத்தை எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு, வேற யாராச்சும் இந்த இடத்துக்கு உடனே வேற ஆள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும், யார் எடுப்பா யார் நடிப்பா அந்த இடத்துல அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது உடனே டேரக்டர் சொல்லிடுறான், நானே அந்த டேரக்டர் ரோலை பண்ணிடுறேன், நானே குறுக்கிட்டு டேரக்டர் மாதிரி எடுத்துடுறேன், எனக்கு தான் அந்த ஸ்கிரிப்டை பற்றி ஃபுல்லாகவே தெரியுமே, நானே நடிச்சிடுறேன், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி நீங்க நடிச்சிருவீங்க ஓகே, அப்போ இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ரோலுக்கு இன்னொரு ஆள் வேணுமே அப்படிங்கிற மாதிரி பேசும்போது தான் உடனே ஹீரோவோட பொண்ணு, அதாவது சார் டேரக்டரோட பொண்ணு வந்து அங்கே தான் நிற்பா, எங்க அம்மா நடிப்பாங்க, அவங்க சூப்பராக நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கிடுவோம். கை தூக்கணும்னா அப்படியா அம்மா உங்களுக்கு கதை தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா நான் பல தடவை படிச்சிருக்கேன், 100 தடவைக்கு மேலே படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னா அப்போ நீங்களே நடிச்சிருங்க அப்படின்னு சேனல் ஓனர்ஸ்லாம் சொல்லிடுவாங்க. உடனே டேரக்டர் போயிட்டு பேசுவார், இங்கே பாருங்க என் பொண்டாட்டிக்கெல்லாம் நடிக்க தெரியாது, அதெல்லாம் கஷ்டம், பெரிய பிரச்சனை, ஏன்டி இப்படிலாம் நடிக்கிற, ஏன்டி இப்பெல்லாம் சொல்ற, நடிக்க வராது உனக்குன்னு சொன்னா நானும் நல்லா நடிப்பேங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து இப்போ 2 புது கேரக்டர்ஸ் வந்து செட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிருச்சு, எல்லாமே செட் ஆயிருச்சு. சரின்னு படத்தை எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல எப்படி நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை கடிக்க போவாரு, அப்படியே கடிக்கிற மாதிரியும் நம்ம டேரக்டர் போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா அப்படியே ஹீரோயினை போய் திட்டதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாருமே உட்காந்து லைவ்ல பார்த்துட்டு இருப்பாங்க. சேனல் ஓனர்ஸ்லாம் ஆஹா டேரக்டர் செம்மையா நடிக்கிறாரே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சீன்லாம் போய்கிட்டே இருக்குங்க. இந்த டைம்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் ஜாம்பியா ஒருத்தன் வந்தான் தெரியுமா, அதாவது சரக்கு அடிக்கலன்னா கையில நடுங்குன்னு சொன்னால, அவன் போயிட்டு என்ன பண்ணுவான், இந்த ரோல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது போய் சரக்கு போட்டுருவான், ஃபுல் பாட்டில் அடிச்சிருவாங்க. அடிச்ச உடனே என்ன ஆகும், தலைவன் ஃபுல் போதையில இருப்பான். இப்போ அவனுக்கு ஜாம்பி மேக்கப் போட்டு அனுப்பணும். ஜாம்பி மேக்கப் போட்டு அமுச்சு வச்சிருவாங்க. பார்த்தா ஆள் வந்திருக்கவே மாட்டான். எங்கடா அவன் தேடி பார்த்தா ஒரு இடத்துல மயங்கி விழுந்து கிடப்பான் ஃபுல் போதையில. போயிட்டு நம்ம டேரக்டர் அவனை தட்டி தெளிவே எழுப்ப பார்ப்பாரு, அப்ப எந்திரிக்க மாட்டான். அப்பதான் அவனை போய் எழுப்பிட்டு போறப்பதான் போய் சரியா கேட்ல விழுந்துருவாரு. ஒரு சீன்ல இவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ கேட்டை தட்டின மாதிரி இருக்கும்ல, அது ஒன்றும் காத்துலாம் கிடையாது, இவங்க போய் விழுந்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல மூவி எடுத்தாங்கல்ல, அதுக்கும் இப்போ மூவி எப்படி எடுத்த பியாண்ட் த சீன் சொல்லுவாங்கல்ல, அதையும் நம்ம பார்ப்போமா, அதனால நமக்கு நல்லா மெர்ஜாவும், அதனால நல்லா பார்த்துக்கோங்க நான் சொல்றதெல்லாம். போய் இவங்க போய் அந்த கேட்ல விழுந்துருவாங்க, அதனால தான் இந்த சத்தம் வரும். இப்போ அடுத்து என்ன ஆகும்னா, இப்போ இவன் போதையில இருக்கான்ல, அவனை நம்ம டேரக்டர் தான் என்ன பண்ணுவார்னா பிடிச்சிப்பாரு, பின்னாடி இருந்து பிடிச்சிட்டு சரியா அந்த கண்ணாடி போட்டவனை போய் மேலே போய் உழுவுறது கடிக்க வைக்கிறதுல நம்ம டேரக்டர் தான் பிடிச்சிட்டு பின்னாடி தான் பாடி அசைச்சு என்ன பண்ணுவார்னா போதையில இருக்கவனை வச்சு ஆக்ட் பண்ண வச்சுட்டு இருப்பாரு. செம்ம காமெடியா இருக்கும் அதெல்லாம். அவன் அந்த வாந்தி எடுப்பான் தெரியுமா, அதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல கிடையாது, இவன் சரக்கு அடிச்சுட்டு சரக்குல இருக்க வாந்தியை தான் எடுப்பான். அதை அந்த கண்ணாடி பேர மேல எடுத்துருவானா, அது காமெடியா இருக்கும், செம்ம காமெடியா இருக்குங்க உண்மையாவே. ஃபர்ஸ்ட் சீன் மொக்கையா போச்சு, அடுத்த மூவி போ செம்ம காமெடியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை, பண்ணி ஆகணும், ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மேல அப்படியே அவனை தள்ளி விடுறது, அதுக்கப்புறம் அப்படியே கடிச்சு இது பண்றது. ஏன்னா இவன் ஃபுல் போதையில இருக்கான். சரி ஓகே, நம்ம டேரக்டர் தான் என்ன பண்றாருன்னா அவன் பாடியை பிடிச்சி அசிச்சு எல்லா ஆக்டிங்குமே பண்ண வைக்கிறாரு. இப்போ இது மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து உள்ள போய் உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியும்ல, அவன் கை இல்லாம போய் சாவுறது, அப்படியே அவங்களெல்லாம் துரத்துறது அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா உள்ள இப்போ டேரக்டர் போயிடுவான், போனதுக்கு அப்புறம் பேசிட்டு இருப்பான்ல, அப்ப ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை தள்ளி உட்காந்துருப்பான், வயிற்ற கலக்குதுன்னு சொன்ன தெரியுமா, தண்ணி மாத்தி குடிச்சிட்டானே, அவன் சும்மாவே உட்காந்துருந்தான் தெரியுமா படம் எடுக்கிறப்போ, அவன் எதுக்காக தெரியுமா சும்மா உட்காந்துருந்தான், அவனுக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவன் அந்த ஸ்கிரிப்ட் படி அவன் வெளியே போவே கூடாது, அவனை டேரக்டர் வந்து தடுத்து நிப்பாட்ட பார்ப்பான், டே நில்றான்னு. அவன் எதுக்காக தெரியுமா வெளியே போவான், எனக்கு பாத்ரூம் வருது எனக்கு விடுங்க நான் அர்ஜென்ட்டா போறேன்னு சொல்லிட்டு வெளியே போறதுக்கு நிற்பாங்க. அப்படியே வெளியே போறவனை பிடிச்சி அப்படியே ஜாம்பி கடிக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் அப்படியே மாத்திடுவாங்க. இப்போ இதை வந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, செம காமெடியா போய்கிட்டு இருக்குங்க, பரவாயில்லங்க லைவ் சூப்பரா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா ஒருத்தனுக்கு வந்து பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ அந்த இடத்துல ஸ்கிரிப்டே இல்லை, ஏன்னா அவனுக்கு வந்து அடுத்த ஆக்ட் அவன் தான் பண்ணணும். இப்போ அவனும் போயிட்டான், ஸ்கிரிப்ட் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ள இருக்கவங்கலாம் அது இதுன்னு சொல்லி ஒழிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகும் தெரியுமா, இதுல இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவங்க வந்து ஆக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்டாச்சு மாதிரி அப்படி நின்றுவாங்க, அப்படியே யோசிச்சுக்கிட்டே பார்த்துட்டு நிற்பாங்க. அது என்ன ஆகுதுன்னா பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்து யாராச்சும் ஏதாச்சும் போர்டில் எழுதி காமிப்பாங்க, அடுத்து நீங்க எப்படி பண்ணுங்க, அடுத்து இது பண்ணுங்க அப்படின்னு பேக்ரவுண்ட்ல தான் காமிப்பாங்க. காமிக்கிறத படிச்சு பார்த்துட்டு அப்படியே இவங்க யோசிச்சு அடுத்து ரியாக்ட் பண்றதுக்காக தான் அப்படி நிற்பாங்க. அது மாதிரி பேக்ரவுண்ட்ல படிச்சு எழுதி காமிச்சிட்டு இருப்பாங்களா. இப்போ ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கப்புறம் படம் எடுக்க முடியாது, ஏன்னா ஆள் இல்ல, அவனும் பாத்ரூம் வருது வயிற்று கலக்குன்னு ஓடிட்டான், இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம டேரக்டரோட பொண்ணு இருப்பா, ஸ்டாப்
அப்பெல்லாம் பண்ண தேவையில்ல, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றேன், அது மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இப்போ பாத்ரூம் வருதுன்னு போனா தெரியுமா, அவனுக்கு வந்து மேக்கப் போட்டு விடுங்க, அவனை ஜாம்பி ஆக்கிடலாம், ஜாம்பி ஆக்கி சாவடிச்சிடலாம், கேரக்டர் ஒரேடியா க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இவ இப்போ ஃபுல் இது எடுத்துப்பா, ஃபுல் இனிமே இவ கையில இருக்கும் அந்த மூவி எடுக்கிறது ஃபுல்லாவே. ஏன்னா டேரக்டர் தான் அங்கே போய் நடிச்சிட்டு இருக்கானே, அவனால வர முடியாதுன்னு இவ சொல்ல எல்லாருமே அது மாதிரி பண்ண இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவன் பாத்ரூம் போய்கிட்டு இருப்பாங்க, உட்காந்து ஆய் போய்கிட்டு இருப்பான். ஆய் போய்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு மேக்கப் போடுவாங்க, அதுவும் புல்ல உட்காந்து போய்கிட்டு இருப்பான். அப்படியே மேக்கப் போட்டு அடுத்த சீன்ல என்ன பண்ணுவாங்கன்னா பையில அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்த சீன்ல தான் உங்களுக்கு தெரியுமே, உள்ள டேரக்டர் வந்து பிடிச்சிட்டு வந்து உள்ள விடுறது, அவன் கழுத்தை வெட்டி அவனை போட்டு தள்ளிடுறது அங்கேயே. அதுக்கப்புறம் எல்லாரும் தப்பிச்சு ஓடுவாங்கல்ல. இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோயினுக்கும் அந்த கண்ணாடி போட்டவனும் உருண்டு உழுவாங்க தெரியுமா. அப்ப ஏன் தெரியுமா, கேமரா லெஃப்ட்ல கிடந்துச்சு, கேமரா இருக்கான், கேமரா பிடிச்சிருப்பான்ல அந்த கேமராமேனு, அவனுக்கு முதுகு வலிங்க. ரொம்ப நேரம் ஓடி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துல முதுகு செத்து போய் அவன் அப்படியே கீழே விழுந்து கிடப்பாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு தான் எடுத்து என்ன பண்ணுவானா, கேமராவை தூக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா, ஓடிக்கிட்டு இருப்பா அடுத்த சீன்லாம். இப்போ ஆக்டிங் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாகவும் அவங்கவுங்க ரொம்ப ரியலாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கிரிப்டே இல்லை, ஸ்கிரிப்ட்லாம் மாறி போச்சு நிறையாவே. இப்படி ரியலாக நடிச்சுட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம டேரக்டரோட பொண்டாட்டி வந்து அப்போ இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் வேறு நடிக்கிறா, ரொம்ப சீரியஸ் ஆயிடுறா. இதுக்கப்புறம் விடக்கூடாதுடா, ரொம்ப ரியலாக நடிக்கணும் அப்படின்னு பைத்தியமே பிடிச்சிருது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா, ஹீரோயின் காலில் அடிபட்டு இருக்கு அப்படின்னா அவளே கொல்ல வருவா தெரியுமா ரியலா. அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும், அதெல்லாம் உண்மையாகவே கொல்ல தாங்க வருவா. ஏன்னா நான் ரொம்ப ரியலாக நடிக்க போகிறேன் அப்படின்னு உண்மையாகவே கொல்ல வருவா. அதெல்லாம் ஸ்கிரிப்ட்லேயே இருக்காது, இவளே கொல்ல போவாளா. அவங்க அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா கன்னியூஸாக இது பண்ணுவாங்க. நிறைய பேர் தடுக்க போனவங்க தான், அந்த ஜாம்பி மாதிரி போனவங்களாம் அப்படியே தடுக்க தான் போடுவாங்க, அவங்களெல்லாம் ஏறி மீச்சிட்டு போயிடுவா. அதுக்கு தான் அவன் அப்படியே மேலே போய் தான் என்ன ஆகுனா, ஒரு கட்டத்தில் நான் சொன்ன தெரியுமா, ஹீரோயினை கொல்ல போவா, உடனே ஹீரோ போய் தடுப்பான், கையை முறிப்பா, உடனே ஹீரோயின் வந்து அப்படியே கத்திக்கிட்டே இருப்பான்னு சொன்னால, ஒரு நிமிஷத்து வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொன்னால. அப்ப என்ன ஆகுனா, இந்த இவர் இருக்கா தெரியுமா, யாரு நம்ம டேரக்டரோட பொண்டாட்டி, அவர் ரொம்ப ரியலா நடிக்கிறங்கிற பேர்ல ஹீரோயினை கொல்ல போவா. உடனே பின்னாடி வந்து எல்லாருமே அவளை பிடிச்சி கழுத்து நெரிச்சு மயக்கமாக்கிடுவாங்க. மயக்கமானதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவளை கொல்ற மாதிரி காமிச்சிருவாங்க. எப்படின்னா தலையில இது இருக்க மாதிரி, கோடாலி இருக்க மாதிரி கொல்ற மாதிரி காமிக்க, அவளை கொஞ்சம் மேக்கப் பண்றதுக்காக தான் அந்த டைம் ஆகும். அது மாதிரி மேக்கப் பண்ணி கொல்ற மாதிரி காமிச்சிருவாங்கல்ல. இந்த டைம்ல இது ஆகுறப்ப என்ன ஆகும் தெரியுமா, நம்ம ஹீரோ போய் தெரியாம அந்த இவங்க வந்து லாஸ்ட் சீன்ல வந்து கேமரா மேல ஆங்கிள் வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்க தெரியுமா. அவங்க ஒரு ஆங்கிள் மேல வச்சு அந்த ஸ்டார் காமிச்சிருப்பாங்கல்ல, அதுக்காக ஒரு பெரிய ஸ்டாண்ட் ஒன்று வச்சிருந்தாங்க கேமரா ஹைட்ல தூக்கி வைக்கிறதுக்காக. அந்த ஸ்டாண்டு கீழே வந்து உடஞ்சு போயிடும். இப்போ உங்களுக்கு என்ன பண்றதே தெரியாது, முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த சீன்ல என்ன ஆகுனா, நம்ம ஹீரோயின் அப்படியே கீழே இறங்கி போறது, அந்த சீன்ல நடந்துகிட்டு இருக்கும். இப்பதான் வந்து சரி வேற வழி இல்ல, லாஸ்ட் சீனை வந்து கேன்சல் பண்ணிடலாம், அந்த சீனை அழிச்சிடலாம், அந்த ஸ்டாரை காமிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துருவாங்க. போது தான் நம்ம டேரக்டரோட பொண்ணு பண்ணுவா, என்ன சொல்லுவானா, ஒரு பிரச்சனையுமே இல்ல. அப்ப வந்து என்ன பண்ணுவானா, டேரக்டரோட புக்கை பார்த்துருவா. புக்ல பாக்குறப்போ அப்ப எப்படி இருக்கும்னா, டேரக்டர் வந்து அவர் பொண்ணு தூக்கி கழுத்துல வச்சிருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு ஐடியா வந்துடும், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நம்ம அது மாதிரி பண்ணிடலாம், இந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. திரும்ப ஹீரோயின் கீழே போயிட்டு திரும்ப மேல வருவா தெரியுமா. அந்த சீன் அப்படியே ஸ்கிரிப்ட் படி தான் அப்படியே மேல வருவா, நம்ம ஹீரோவை கொல்ற மாதிரி அந்த சீன்லாம் நடக்கும். அது எல்லாமே நடந்து அவ டேரக்டர் கொல்ற மாதிரி அது எல்லாமே வச்சிருவாங்க. அதெல்லாம் நான் நடந்த மாதிரி தான், எல்லாமே ரெடி தான். இப்போ என்ன ஆகுனா, இந்த டைம்ல தான் செமையான ஒரு சீன் ஒன்று நடக்குங்க. அதாவது இந்த டைம்ல தான் அந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஹீரோயின் நடந்து போய் மேலாங்கில கேமரா வைக்கிறதுக்காக எல்லாருமே பிரமிட் மாதிரி அரேஞ்ச் ஆயிட்டு இருப்பாங்க. கீழே 3 பேர், அதுக்கு மேல 2 பேர், ஃபர்ஸ்ட் 4 பேர், 3 பேர், 2 பேர் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் ஆயிட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் லேட் ஆகிற டைம்ல தான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆகி என்ன பண்ணுவார்னா, அப்படியே வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல ஜாம்பி ஆயிட்டு. லாஸ்ட்ல நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை கொன்னுருவா. இப்போ நேரா நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார் கிட்ட நிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அது செமையா இருக்கும் பார்க்கவே. 4 பேர் கீழே, அதுக்கு மேல 3 பேர், அதுக்கு மேல 2 பேர், அதுக்கு மேல நம்ம டேரக்டர், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா டேரக்டருக்கு மேல வந்து நம்ம ஹீரோயின் டேரக்டரோட பொண்ணு ஏறி உட்காந்து கழுத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே கேமரா ஆங்கிள் மேல இருந்து எடுப்பாங்க. ஓகே முடிய போது, இன்னும் 10 செகண்ட் தான், 5 செகண்ட் தான், 3 செகண்ட், 2, 1ன்னு சொல்லி அப்படியே படத்தை முடிச்சிருவாங்க. எல்லாருக்கும் பெருங்கொண்ட மூச்சா இருக்கும். ஒரு வழியா அந்த ஃபுல் லைவ் வந்து முடிஞ்சிடும். 1.5 மணி நேரம் லைவா சம்திங் 1/2 மணி நேரமா என்னமோ வச்சுக்கோங்களேன். ஃபுல் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அந்த சேனல்காரங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு ஃபுல் படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய அவங்களுக்கு ஆடியன்ஸ் வந்துருவாங்க. அவங்க சேனலுக்கு அப்புறம் நிறைய பயங்கரமா இதாயிரும், ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சிங்கிள் டேக்ல மொத்த படத்தையும் இது வரைக்கும் எந்த சேனலுமே எடுத்தது கிடையாது, இவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு பயங்கரமா புகழ்ச்சிகள் பெருமைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருங்க. இங்கிட்டு பார்த்தா இந்த படத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எல்லாருமே அப்படி சிரிச்சுட்டு படுத்து கிடப்பாங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப, அதான் சொன்னேன் லாஸ்ட் சீன் ஃபுல்லாக உங்களுக்கு செம்ம காமெடியா இருக்கும். அதுக்காகவே இந்த படம் பார்க்கலாங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மொக்க படம்னு நினைச்சேன், ரொம்ப சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க. IMDbலாம் பார்த்தீங்கன்னா 7.7 கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி படம் முடிஞ்சோன்னா அப்படியே ட்ரோன் ஆங்கிள் வச்சிருவாங்க, அப்படியே மேல இருந்து டாப்ல இருந்து போற மாதிரி. இவங்க நேரம் உடனே இங்கிருந்து கிளம்பி போற மாதிரியே காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிச்சிருவாங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.